Hi viewers, welcome to Alva Kitchen. Alva Kitchenல இன்னைக்கு நாம பிரெட் ஆம்லெட் 5 மினிட்ஸ்ல ரொம்ப ஈஸியா எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இந்த ஆம்லெட் பண்றதுக்கு 3 முட்டை எடுத்துக்கறேங்க. அதை உடைச்சி பவுல்ல ஊத்திக்கிறேன். இப்ப இந்த 3 முட்டை கூட நம்ம வெஜிடபிள் சேர்த்துக்க போறோங்க. நான் இப்ப ஆரஞ்சு கலர்ல capsicum எடுத்துக்கிறேன், குடமிளகாய், மஞ்சள் கலர் capsicum, அப்புறம் சிகப்பு கலரு, அப்புறம் பச்சை கலரு capsicum எடுத்துக்கங்க. அதை சின்ன சின்னதா கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சம் ஆனியனை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சம் தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட கொத்தமல்லி இலையை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு நீங்க பச்சை மிளகாய் சேர்க்கணுங்கிறது அவசியம் இல்லைங்க, ஏன்னா நம்ம எல்லாமே கேப்சிகம் சேர்த்துக்கிறதுனால நல்ல டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இதோட கொஞ்சம் பெப்பரும் மிளகுத்தூளுங்க, அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 1/4 கப்பு மில்க் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்து அடிக்கும் போது ரொம்ப சாஃப்டா இருக்குங்க. இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இந்த ஆம்லெட் செய்யறதுக்கு நல்ல பெரிய சைஸான பிரெட்டை நான் எடுத்துக்கிறேங்க. இது மில்க் பிரெட். இது நான் உள்ளுக்குள்ள சதுரமா கட் பண்ணி தனியா எடுத்துக்க போறேன். பாருங்க, இது மாதிரி கட் பண்ணீங்கன்னா உள்ளுக்குள்ள பகுதி சதுரமா நமக்கு கிடைச்சிரும். இப்ப இந்த ரெண்டுமே நமக்கு தேவைங்க இந்த பிரெட் ஆம்லெட் செய்யறதுக்கு. பாருங்க, இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப ஒரு பேனை அடுப்புல வச்சுட்டு கொஞ்சம் பட்டர் சேர்த்து அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பதான் நமக்கு இந்த பிரெட் ஆம்லெட் செஞ்சு வர்றப்ப நல்ல ப்ரௌனிஷ் கலர்ல நல்ல கிறிஸ்பியா கிடைக்குங்க. அடுப்பை நீங்க மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்லயும் இருக்கக்கூடாது, ஹை ஃப்ளேம்லயும் இருக்கக்கூடாது. மீடியம்ல வச்சாதான் இந்த பிரெட் ஆம்லெட் ரொம்ப நல்லா வருங்க. இப்ப கட் பண்ண பிரெட்டை வச்சுட்டு நம்ம கலக்கி வச்சிருக்கிற முட்டையை ஊத்துறோங்க. இதுல துருவி வச்ச சீஸை போட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்க அதுல போட்டா போதும். அதோட நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற mozzarella சீஸை அதுல வைக்கிறோங்க. இதுல கொஞ்சமா நீங்க நம்ம கலக்கி வச்சிருக்க முட்டையை ஊத்துங்க. ஒரு ஸ்பூன் ஊத்தினா போதும். இதுக்கு மேல கட் பண்ணி வச்சிருக்கிற பிரெட்டை வைங்க. வச்சு ரொம்ப மெதுவா ஜென்டிலா அதை நீங்க பிரஸ் பண்ணணும். பாருங்க, இதே மாதிரி மெதுவா ஜென்டிலா பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா அது நல்ல உள்ளுக்குள்ள லைட்டா அமுங்கி வேக ஆரம்பிக்கும். இப்ப நீங்க மெதுவா அதை திருப்பி போட்டுருங்க. பாருங்க, அவ்வளவுதான். இதையும் மெதுவா நீங்க பிரஸ் பண்ணிட்டே இருங்க. ரொம்ப வேகமா அழுத்தி பண்ணாதீங்க. பண்ணீங்கன்னா சைட்ல இருக்கிற பிரெட் வந்து பிஞ்சு வந்துரும். சோ நீங்க மெதுவா பண்ணும்போது அது நல்லா வெந்திருக்கும். இப்ப நீங்க லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே லைட்டா பிரஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நம்ம கட் பண்ண பிரெட் வந்து அதுல செட் ஆயிரும். பாருங்க, இப்ப பிரெட் ஆம்லெட் ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ஹெல்தியான பிரெட் ஆம்லெட் ரெடிங்க. இப்ப நம்ம இதை கட் பண்றோம். உங்ககிட்ட பீட்சா கட்டர் இருந்தாலும் சரி, நைஃப் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்க, உள்ளுக்குள்ள எவ்வளவு நல்லா வெந்திருக்குது. நம்ம
கட் பண்ணி பிரெட்டை பண்ணின அந்த அடையாளமே உங்களுக்கு தெரியாது. ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. என்னோட பசங்களுக்கு நான் இதை செஞ்சு கொடுத்தேன், ரொம்ப டேஸ்டா இருந்ததுன்னு சொன்னாங்க. 5 மினிட்ஸ்ல செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட்டுங்க இது. நீங்க வீட்ல இதை செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஆழ்வார் கிச்சனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.